சில பல வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டிடி பூத்தெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் வரிசையில் நிற்பாங்க பேசுகிறதுக்கு காயின் வச்சுட்டு. ஒரு பையன் என்ன பண்ணுறான், 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த எஸ்டிடி பூத்துக்கு போய் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறான். சார், உங்களுக்கு யாராவது டிரைவர் தேவைப்படுறாங்களா சார்? நான் நல்லா ஓட்டுவேன் சார். சார், நான் இப்படி ஓட்டுவேன் அப்படி ஓட்டுவேன்னு சொல்லி தன்னுடைய அந்த டிரைவிங் நுணுக்கத்தை சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, என்கிட்ட ஏற்கனவே ஒரு டிரைவர் இருக்கான், வேணும்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் ஃபோனை வச்சுடுறாரு. இப்படி அவன் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி, என்கிட்ட ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப நல்ல பையன், சிறப்பாக ஓட்டுறான், தன்னுடைய பணியில் ரொம்ப கவனமாக இருக்கான் அப்படின்னு அவர் புகழ்ந்து சொல்லுவார் தன்கிட்ட வேலை செய்கிற அந்த டிரைவரை பற்றி. இவனும் விடாமல் தினம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் தினம் ஃபோன் பண்ணுறத பார்த்த அந்த எஸ்டிடி பூத் ஓனர் என்ன பண்ணுறாரு, தம்பி, உனக்கு வேலை வேணுமா? இல்லை சார், வேண்டாம் சார்னு சொல்லிட்டு எப்பொழுதும் போல் கூப்பிடுறான் அந்த ஓனரை. அதாவது யாருக்கு அவன் 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறானோ அவரை கூப்பிட்றான். சார், அந்த டிரைவர்கிட்ட எதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அவரும் விட்டபாடில்லை, தம்பி, என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பையன் ரொம்ப ரொம்ப 100% நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வச்சுடுறாரு. இப்போ இவர் இந்த எஸ்டிடி பூத் ஓனர் வந்து வேலை வேணுமான்னு கேட்குறாரு இல்லையா, அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? சார், எனக்கு வேலை வேண்டாம், நான் யாருக்கு இப்படி ஃபோன் பண்ணி பண்ணி கேட்குறேன் அப்படின்னா, நான் எங்கே வேலை செய்கிறேனோ அந்த முதலாளிக்கிட்ட தான் சார் நான் தினம் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஏன்னா நான் வேலை செய்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான். என்னிடம் ஏதேனும் குறை இருந்தால் அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிற உள்நோக்கத்தில் தான் என்னுடைய முதலாளிக்கு நானே அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொன்னானே பார்க்கலாம். அப்படியாக நம்ம எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த வேலை வந்து நம்ம ஒழுங்காக சீராக செவ்வனே செய்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு நாமே உள்மனசை கேட்டுக்கணும். அப்படி செய்யும் வேலையில் வந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமை.